அது எப்படின்னு சொல்கிறேன். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ண இப்படி வச்சுக்கணும். சரியா? இதை இந்த மாதிரி வச்சுக்கணும். 4 ரெண்டாக மடிச்சாலே ரெண்டு கை 2 ப்ளவுஸ். ஓகேவா? 2 அதே தான் இங்கேயே மடிச்சப்போம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 இன்ச்சு விடுங்க நார்மல் ப்ளவுஸ்க்கு. சரியா? லைனிங்க்கு வந்து 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு 2 இன்ச்சு லைனிங்னா 1.5 இன்ச்சு. எடுக்கா ஹைட்டாக இருக்கா? எவ்வளோ இருக்கு? 7. இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச். சரியா? அப்புறம் இதோட சுற்றளவு, கையோட சுற்றளவு எவ்வளோ இருக்குதாங்க? 5 இன்ச் இருக்கா? இது எவ்வளோ வச்சோம்? 5.5 இது எவ்வளோ வச்சோம்? 7 இது எவ்வளோ? 6 இதை ஸ்ட்ரைட்டாக போட்டுருக்கோம். ஓகேவா? இங்கேருந்து 3 இன்ச்சு. ஒன்றுமே தெரியல. எங்கேருந்து? எப்படி மேம் நடுவில் வைக்கிறீங்க? சொல்கிறேன். 3 இன்ச்சு சொல்கிறத மட்டும் கேளுங்க. 3 இன்ச்சு இங்கே. சரியா? 3 இன்ச்சு இங்கேருந்து ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு டவுட் சொல்லு. இங்கேருந்து எப்படி மெஷர் பண்ணுறது? அதான் சொல்கிறேன். அதுதான் இந்த கோட் போட்டிருக்காங்கல்ல. எத்தனை தோராயமாக வைக்கிறீங்களா? சொல்கிறேன். சரி. அதாவது நம்ம கை எவ்வளோ தூரம் இருக்கோ இது சின்னதாக கூட வைப்பாங்க, 6 கூட வைப்பாங்க. ஆமாம், ஷார்ட் 6 கூட வைப்பாங்க, 5 இல்லை 5 7 அப்படி கூட வைப்பாங்க. நான் வந்து இங்கே 5 இன்ச்சு இருக்கா? 5 எவ்வளோ மெஷர்மெண்ட் இருந்தாலும் ஓகே தான். 5ல் மார்க் பண்ணி இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இது புரியலன்னா பரவாயில்ல. சரி 7 வச்சாலும் சரி 5 தான் வைக்கணும். ஆமாம். சரியா? புரியலனாலும் பரவாயில்ல, குழப்பிக்காதீங்க. இங்கேருந்து 5 இங்கேருந்து 1. இப்போ நம்ம இந்த கையை வச்சு பார்ப்போமா? எங்கே வந்துருக்கு? இருக்கா? இந்த காம்போ கிட்ட இங்கே டாட் சுவிட்சலோட சேர்ந்து வந்துடும். ஓகேவா? இந்த மெத்தட் மட்டும் இது 3 இன்ச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெடி அளவுலேருந்து 3 இன்ச்சு இறக்கம் கை. நீங்கள் 3 இன்ச்சு இறக்கலை அப்படின்னா இன்னும் அதிகமாக வச்சிங்கன்னா கை வந்து இவங்க கை மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஃபுல்லாக துணி இப்படி இறங்கிடும். சரியா? இது வந்து நம்ம அதே மெத்தட் தான். இது ரெடி அளவு, ஸ்டிச்சிங் அளவு. ஷோல்டர் இறங்கிட சொல்கிறீங்களா? ஷோல்டர் இறங்காது. இங்கே இங்கே இருக்க துணி எல்லாம் இங்கே இப்படி வந்தோம் இப்படி. சரியா? ஓகேவா? இல்லை உங்களுக்கு இப்படி தெரியல, என்னால் ப்ளவுஸ் போட்டு இது பண்ணேன்னா தாராளமாக பண்ணுங்கள். ப்ளவுஸ் இப்போ நான் போட்டிருக்கேன்னா இப்படி போட்டுட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். சரியா? இப்படி போட்டுட்டு இங்கேருந்து நம்ம அரைஞ்சி விடுவோமா அது. அப்புறம் இங்கே என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து அரைஞ்சி. ஆனால் இந்த லைன் போடணும். நீங்கள் இந்த 2 லைனுமே போடணும். சரியா? லைன் போடாத பண்ணாதீங்க, லைன் போடுங்க. அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு. சரியா? 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு இந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே 1 இன்ச்சு. இங்கே எவ்வளோ சொன்னேன்? 1.5 இன்ச்சா? என்ன பண்ணோம்? சரி, இங்கே இல்லை, இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதாம்மா வரும். இந்த 1 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணல, அந்த 1 இன்ச்சில் இங்கே டேர்ன் ஆகிடும் ஸ்ட்ரெயிட்டாக.
ஸ்டிச் மார்க்ல தான் இது ஆமா ஸ்டிச் மார்க் இந்த 1 இன்ச்சு இங்கே பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரைட் வந்துடணும். இங்கே அதே மாதிரி இங்கே கோஸ் இங்கேருந்து வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. ஸோ அந்த 1.5 இன்ச்லேருந்து இந்த இடத்துல கோஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், தூக்கிக்கும். ஸோ அதனால தான் அந்த 1.5 இன்ச்சு இங்கே விட்டுறது. இங்கே விட்டாலும் பின்னாடி வந்துடும்ல, இங்கேருந்து தான் அந்த வளைவை ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி 1 இன்ச்சில் ஸ்ட்ரைட் பண்ணிடணும். சரியா? அதுக்கப்புறமா இந்த ரெடி அளவு இதானே ரெடி அளவு. ரெடி அளவுலேருந்து இந்த 1.5 இன்ச்சில் இதில் பாதி எவ்வளோ 3 வருமா, இந்த இடத்த மார்க் பண்ணி இங்கேருந்து 3/4 இன்ச்சு புரிஞ்சுதா, பாதி 3/4 இன்ச்சு இங்கேருந்து இங்கே ரெடி அளவுலேருந்து இதானே ரெடி அளவு. இது இந்த 1.5 இன்ச்சோட இந்த அளவுலேருந்து இந்த அளவில் பாதி எடுத்து பாதி இங்கே வச்சு நான் இங்கே வச்சேன், இது இங்கே வச்சுருக்கேன். இதில் இருந்து இது வந்து உள்குழிவு கையோட நம்ம ப்ளவுஸுக்கு உள்குழிவு வெட்டணுமா 1/2 இன்ச்சு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் வந்து இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இப்போ கட்டிங் எதில் வரணும்? சொல்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 2 இன்ச்சு கூட விட்டுக்கலாம். நிறைய அளவு சொல்லிட்டீங்க, பார்த்து யாருக்கெல்லாம் புரியல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யாருமே புரியல. ஃபஸ்ட்டு 2 இன்ச்சு விட்டு